தமிழ் வரலாற்று புதினங்கள்னாலே நம்ம நினைவுக்கு வர பேரு சாண்டில்யன். அவர் ஒரு தனித்துவமான ஜாம்பவான். பல வருஷங்களா எப்படி அவருடைய எழுத்துக்கள் வாசகர்களை தன் பக்கம் கட்டி போட்டிருக்குன்னு இந்த அலசல்ல நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு நிஜ சம்பவத்தை கேளுங்க. ஒரு வாசகர் என்ன சொல்றாருன்னா, அம்மா வீட்ல சாண்டிலியன் நாவல் படிப்பாங்க. ஆனா என்ன அந்த புத்தகங்களை தொடவே விட மாட்டாங்க. அது ரொம்ப கவர்ச்சியா இருக்கும்னு நினைச்சாங்க. அதனாலேயே எனக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒளிஞ்சு உட்காந்து படிப்பேன். இதுதான் அந்த வாசகரோட அனுபவம். உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கா? கண்டிப்பான வீடுகள்ல இப்படி ரகசியமா படிக்கப்பட்ட இந்த தொடர்கதைகள் அப்படி என்ன மேஜிக் செஞ்சதுன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? தமிழ்ல வரலாற்று புதினங்களுக்கு பஞ்சமே இல்ல. கல்கி, சுஜாதா, பாலகுமாரன்னு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஆதிக்கம் செலுத்தின ஒரு உலகத்துல சாண்டில்யனுக்கான இடம் மட்டும் எப்பவுமே அசைக்க முடியாத ஒண்ணு. பொன்னியின் செல்வன் மாதிரி காவியங்கள் வந்துகிட்டு இருந்த அந்த பொற்காலத்திலேயே தன்னோட தனித்துவமான ஸ்டைலால எப்படி இவ்ளோ பெரிய வெற்றி அவர் அடைஞ்சாருங்கிறது நிஜமாவே ஆச்சரியமான விஷயம்தாங்க. இப்போ அந்த சாண்டில்யன் ஃபார்முலாவே கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். அவரோட நாவல்கள்ல எப்பவுமே திரும்ப திரும்ப வர்ற சில முக்கிய விஷயங்கள் இருக்கு. இதுதான் அந்த சிக்னேச்சர் இன்கிரீடியன்ஸ். 1, பயங்கர வீரமான கெத்தான தமிழ் ஹீரோ. 2, அந்த ஹீரோவோட காதல்லையும் அரசியல்லையும் சிக்கிற ஒரு வெளிநாட்டு அழகி. அவங்க கிரீக்க ராணியா இருக்கலாம், இல்லனா ஜாவா நாட்டு இளவரசியா இருக்கலாம். 3வது, எப்பவுமே ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு வயசான அறிவாளியான வழிகாட்டி. கடைசியா உங்களை சீட்டோட நுனிக்கே கொண்டு வர்ற பிரம்மாண்டமான ரகசியமான போர் வியூகங்கள். இது நாளும் சேர்ந்ததுதான் சாண்டிலியன் மேஜிக். வெறும் எழுத்துக்கள்ல மட்டும் இல்லாம காட்சி ரீதியாகவும் அவர் ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்குனாரு. அதுதான் ஓவியர் லதாவின் அட்டைப்படங்கள். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த காலத்துல வந்த மத்த தமிழ் இலக்கியங்கள்லாம் ரொம்பவே கட்டுப்பேட்டியா டீசெண்டா இருந்தப்போ, சாண்டிலியன் ரொம்ப தைரியமா சிற்றின்பத்தையும் காதலையும் தன்னோட எழுத்துக்கள்ல புகுத்தினாரு. அது மட்டும் இல்லாம புத்தக கடைகள்ல பார்த்தோன்னே ஈர்க்கிற மாதிரி கண்களை பறிக்கிற வசீகரமான அட்டைப்படங்கள். இதை தாண்டி வாசகர்கள் எப்படி போவாங்க சொல்லுங்க? இந்த அட்டகாசமான ஓவியங்களை வரைஞ்ச லதா உண்மையிலே யாரு தெரியுமா? அவர் பேரு சீனிவாசன். அழகான கண்களை வரையறதுல அவருக்கு நிகர் அவரேதான். சாண்டிலியன் நாவல்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத விஷுவல் ட்ரீட்டை கொடுத்தவர் இவர்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வானதி பதிப்பகத்தோட தலைமை அலுவலகத்துல இன்னிக்கும் லதாவோட ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் 9 அடி உயரத்துல கம்பீரமா சுவர்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வரலாற்று புனைவுகள்ல மாஸ்டர் பீஸ்னு கொண்டாடப்படுற யவனராணி நாவலை பத்தி பாப்போம். வேகம், போர் வியூகம்னு ரெண்டுக்கும் சரியான கலவைதான் இந்த யவனராணி. மாபெரும் கரிகால சோழன் காலத்துல நடக்கிற பிரம்மாண்டமான கதை இது. ஒரு சோழப்படை தளபதி, ஒரு கிரேக்க ராணி, அப்புறம் பூம்புகாரை காப்பாத்த போடுற ஒரு நுட்பமான பிளான். பூம்புகார் கடற்கரையில் ஆரம்பிக்கிற கதை அரேபியா வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா நீண்டுகிட்டே போகும். எந்த இடத்துலயும் உங்களுக்கு போர் அடிக்காது, விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. கதை மாந்தர்களை பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வீரமான சோழ படைத்தளபதி இளஞ்செழியன், அப்புறம் அந்த கிரேக்க அரசி யவனராணி. இளஞ்செழியனுக்கு சரிநிகர் பலங்கொண்ட யவனத் தலைவன் டைபீரியஸ், இவர்தான் வில்லன். கடைசியா சரியான நேரத்துல வழிகாட்டுற அந்த வயதான துறவி பிரம்மானந்தர். இது மிகச் சிறப்பா எதை விளக்குதுன்னா, நாம முன்னாடியே பேசின அந்த சாண்டிலியன் ஃபார்முலா இந்த நாவல்ல எப்படி கச்சிதமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான். காலம் மாறினாலும் சாண்டில்யனோட மவுசு குறையல. இப்போ டிஜிட்டல் ஆடியோ புக் மறுமலர்ச்சி பத்தி பாப்போம். அச்சு புத்தகங்கள்ல கோலோச்சின சாண்டில்யனோட வர்ணனைகள் இன்னைக்கு ஆடியபிள் மாதிரியான தளங்கள்ல பெரிய ஹிட் ஆயிருக்கு. 42. இந்த நம்பர் என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? வேற ஒன்னும் இல்லைங்க, சாண்டில்யனோட கடல்புறா நாவல முழுமையா ஆடியோ புக்கா கேட்டு முடிக்க தேவைப்படுற மணி நேரங்கள். ஆமாங்க, முழுசா 42 மணி நேரம். நிஜமாவே தலை சுத்துதில்ல? இந்த கடல் புறா சும்மா சாதாரண ஆடியோ புக்கு கிடையாதுங்க. 40க்கும் மேற்பட்ட வாய்ஸ் ஆர்டிஸ்டுகள் சேர்ந்து இந்த 42 மணி நேர கடல் வழி சாகசத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறாங்க. சாண்டில்யனோட அந்த மெதுவான ஆனா டீட்டெயில்டான கதை நகர்த்தலும் காதல் வர்ணனைகளும் இந்த மாதிரி லாங் ஃபார்ம் ஆடியோ புக்குகளுக்கு எவ்வளவு கச்சிதமா பொருந்துதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மத்த ஆடியோ புக்குகளோட ரன் டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஜீவபூமி 5.5 மணி நேரம், ராஜதிலகம் 27.5 மணி நேரம், ஆனா கடல்புறா முழுசா 42 மணி நேரம். இவ்வளவு பெரிய கண்டென்ட் இருந்தும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையும் சரி, லாங் டிரைவ் போறவங்களும் சரி இதை ரொம்பவே விரும்பி கேட்குறாங்க. நவீன தொழில்நுட்பம் மூலமா அவரோட படைப்புகள் இன்றும் நம்மளோடவே பயணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. சரி, கடைசியா உங்களுக்கான ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். தமிழ் வரலாற்றோட எந்த காலகட்டத்தை சாண்டிலியன் ஸ்டைல்ல ஒரு பிரம்மாண்டமான நாவலா நீங்க பார்க்க விரும்புறீங்க? யோசிச்சு பாருங்க. நேரம் கிடைக்கும்போது சாண்டிலியனோட ஆடியோ புக்களை கேட்டு உங்க கற்பனையில அந்த வரலாற்று சாகசங்களை நீங்களும் வாழுங்க. நன்றி.